வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது பாம்பன் பாலம். பாம்பன் பாலம் வரலாறு கடந்து இன்றைக்கும் புகழ் பரப்பும் புகழ் சொல்லும் ஒரு பாலமாக அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய எல்லையாக இருக்கின்ற ராமேஸ்வரம், ராமநாதபுரத்திலே இருந்து ராமேஸ்வரம் ஒரு காலத்தில் கடல் துண்டிக்கப்பட்டு பாலம் இல்லாத நிலை ஏற்பட்டு 1914 அன்றைய காலகட்டம் வெள்ளையர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த பாம்பன் பாலம் அமைக்கப்பட்டது என்று வரலாறு சொல்லுகிறது. இந்தியாவில் தமிழ் மாநிலமாக தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு கடல்வழி தொடர்வண்டி பாலமாகும். பாக் நீரில் அமைந்துள்ள இந்த பாலம் இந்தியா பெரும் பரபரப்பு உள்ளதாக ராமேஸ்வரம் தீவை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இது அமைந்திருக்கிறது. இந்த பாம்பன் பாலம் கடலிலே கப்பலும் இன்னும் மீன்பிடிக்கும் பெரிய படகுகளும் செல்வதற்காக பாலத்தின் வழியிலே செல்வதற்கான அதை தூக்குப்பாலம் என்று சொல்லுவார்கள். அந்த தூக்குப்பாலத்தை அமைத்து வடிவமைத்து இதை செய்திருக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் 3 பரலாங் தூரம் என்று சொல்லுவார்கள். நீளமுள்ள இந்தியாவின் முதல் கடல் பாலம் என்று கருதப்படுகிறது. 2010 மும்பையில் உள்ள பத்ரா வெர்லி கடல் பாலம் திறப்பதற்கு முன்பாக வரை இது இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலமாக இருந்தது. பாம்பன் தொடர்வண்டி பாலத்தின் இந்த பாலத்திற்கு 1988 இந்த பாலம் திறக்கப்பட்டு 2020 தற்போதுள்ள பாலத்திற்கு அருகிலே புதிய பாலத்தை கட்டும் பணி தொடங்கியது. 2022 திம்பரில் கடல் அரிப்பின் காரணமாக தொடர்ந்து பாலம் பலவீனமடைந்ததால் பாலத்தின் மீது தொடர்வண்டி போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. அன்றைய 22 தற்போது அந்த பாலம் திறக்கும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாம்பன் ராமேஸ்வரம் புதிய இரும்பு பாலம் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலமான இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் தீவு இணைப்பதற்காக புதிய இருவழி பாதை பாலமாகும். இந்த பம்பன் பாலம் அருகே 30 மீட்டர் தொலைவில் நிறுவியுள்ளார்கள். இப்புதிய இரும்பு வழி பாதை அமைக்கும் ஒரு சிறப்பான பாலமாக இதனை அன்றைக்கு 13 நவம்பர் 2019 அன்று பூமி பூஜை போடப்பட்டு தொடங்கி இந்த பணிகள் தற்போது நிறைவடைந்திருக்கிறது என்றும் இதை பற்றி தெரிவிக்கிறார்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்னிச்சர். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்னிச்சரில் உடன் சோஃபா, டீபாய், ஃபுல் கார்னர் சோஃபா, டைனிங் டேபிள். இந்த பாம்பன் பாலம் கட்டுவதற்காக தொடங்கப்பட்டு அதனுடைய வேலைகளுக்காக 250 கோடி மதிப்பில் நிறுவப்பட்டு இப்பாலம் 2.5 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. மேலும் இப்பாலம் கட்டுவதற்காக
கடலில் 36 மீட்டர் ஆழத்தில் துளையிட்டு 333 தூண்கள் நிறுவியுள்ளது. இத்தூண்களை இணைக்க தடித்த 99 பட்டைகள் பயன்படுத்தப்படுகிறது. பாலத்தின் மையப்பகுதி 77 கிலோமீட்டர் தூக்கு பாலமாக அமைந்துள்ளது. அதன் மின் மோட்டார் மூலமாக தானாகவே திறந்தும் மூடும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. தூக்கு பாலத்தில் கண்காணிப்பு கேமரா உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் தொடர்பு வசதிகளும் இடம்பெற்றிருக்கிறது. இக்கடலில் இரும்பு பாலம் அமைக்கும் பணி ரயில்வே வளர்ச்சி நிறுவனம் சார்பில் அகமதாபாத் தலைமை பீடமாக கொண்ட ரஞ்சித் கட்டுமான நிறுவனம் மேற்கொண்டுகிறது என்றும் 2 ஆண்டுகளுக்கு இப்பணியை முடிக்க திட்டமிட்டு இப்பணிகளை இன்று முடித்திருக்கிறார்கள் என்ற தகவலும் வந்து இந்த பாலத்தினுடைய சோதனை ஓட்டங்களும் நடைபெற்றது. இதில் முன்பு இருந்த பாலத்தின் வழியாக ட்ரெயின் செல்லுகின்ற காட்சியையும் இப்போது கட்டப்பட்டிருக்கின்ற இந்த புதிய பாலத்தினுடைய தோற்றத்தையும் நாம் பார்க்கவிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக. இது தமிழகத்திற்கு கிடைத்த ஒரு பெருமையாக கருதப்படுகிறது. இந்த பாலத்தின் வழியாக ராமேஸ்வரம் புண்ணிய ஸ்தலம் என்று போற்றப்படுகிறது. புண்ணிய ஸ்தலம் என்று சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வரக்கூடிய இடமாகவும் இருக்கிறது. புண்ணிய ஸ்தலம் ஒருபுறம், சுற்றுலா தலம் என்று 2 வகையில் இங்கே சுற்றுலா பயணிகள் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, இந்தியா, வெளிநாடு என பலரும் வந்து செல்வதால் இந்த பாலம் ஒரு முக்கியமான பாலமாக கருதப்படுகிறது. ஒரு தீவையே இணைக்கக்கூடிய பாலமாக இதை எண்ணப்படுகிறது. ராமேஸ்வரத்தையும் அந்த தீவையும் இந்த ராமநாதபுரத்தையும் இணைக்கக்கூடிய இந்த பாலம் சிறப்புக்குரிய பாலமாக அமைந்திருக்கிறது. இந்த பாலத்தின் வழியாக இதை மின்சாரத்தின் மூலமாகவும் இயக்கலாம், இன்னும் கணினி மூலமாகவும் இயக்கலாம், இன்னும் மனிதர்களை கொண்டும் இதை இயக்கலாம் என்ற முறையில் 3 விதமான தொழில்நுட்பத்தோடு இதை அமைத்திருப்பது ஒரு சிறப்பு. இதில் கப்பல் போக்குவரத்தும் தொடங்கவிருக்கிறது. கப்பல் போக்குவரத்தும் போய்கொண்டிருக்கும். இன்னும் அந்த ராமேஸ்வரம் கடலிலே மீன்பிடிக்கும் தொழிலாளர்கள், மீன்பிடிப்போர் ஏராளமாக வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுடைய மீன்பிடிக்கும் சிறிய படகு கூட உயரமானதாக இருக்கும். அதை கூட இதில் செல்லலாம் என்ற வடிவ அமைப்பில் அமைத்திருக்கிறார்கள். இதில் ட்ரெயின் ஓடுகின்ற போது, அதை பார்க்கின்ற போது ஒரு பயம் கலந்த மகிழ்ச்சியைத்தான் ஏற்படுத்துகிறது. அந்த சிக்கு புக்கு 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 என்று இந்த பாலத்தில் அன்றைய காலகட்டம் முன் பாலத்தில் ஓடிய இந்த ட்ரெயினை பாருங்கள். பார்க்கின்ற போதே பயமாக இருக்கிறதல்லவா? அப்படி பயமாக இருக்கிற இந்த ட்ரெயின் பயணம் செய்வது என்றால் எவ்வளவு உற்சாகமாக இருக்கும். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை கடல் காட்சிகள். கடலாக காட்சி தரும் இடத்தில் தாழ்வார ஒரு பகுதியில் இந்த ட்ரெயின் பாலத்தின் மீது செல்லுகிறது. அந்த பாலம் லேசாக தூக்கி தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு பாலமாக இருப்பதினால் அதில் குழந்தைகள், இன்னும் புதுமண தம்பதிகள், சுற்றுலா பயணிகள் என்று செல்லுகின்ற போது உற்சாகம் அடைகிறார்கள். அதையும் கொஞ்சம் பார்ப்போம்.
Furniture, Devarchola Road, near Juma Masjid, first mile, Kudalur. இப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய பாலத்தை இன்றைக்கு சிறப்பு பார்வையாக நமது நீலமலை தொலைக்காட்சியில் பார்த்திருக்கிறோம். பம்பன் பாலம் என்று பலர் கேட்டிருப்பார்கள். அந்த பாலத்தை பார்த்திராதவர்கள், சென்றிராதவர்கள், அந்த ட்ரெயினில் பயணம் செய்யாதவர்களுக்கெல்லாம் இது ஒரு புது அனுபவமாக இருக்கும் என்று எண்ணுகிறோம். இதனை நேர்த்தியாக சிறப்பாக தொகுத்து நமது நீலமலை தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நமது நீலமலை யூடியூப் நேயர்களுக்காகவும் தம்பி பிரசாத் அவர்கள் சிறப்போடு வழங்கியிருக்கிறார் என்று தெரிவித்து, இதுபோன்ற செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே இதுவரை அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் யூடியூப் NMTV பகுதியில் சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன, எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சி நகர்வளப் பகுதியில் காணலாம் என்று தெரிவித்து, நகர்வளப் பகுதியில் உங்களிடத்திலே வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்